சொல்லியிருப்பாங்க. அதை நினைச்சு உங்களுக்கு மனசுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன நெருடல் இருக்கு அப்படின்னா அதுக்காகத்தான் இந்த பதிவு. பொதுவா சனி பகவான் ஒழுக்கமா நேர்மையா அவரவர் செய்யக்கூடிய வேலையை சரியா செஞ்சா அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணவே மாட்டாரு. இது ஆஞ்சநேய சுவாமிகளினுடைய வரலாற்றிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதையும் தாண்டி நமக்கு சனி பகவானுடைய தொல்லை ரொம்ப நிறைய இருக்கு அப்படின்னு நினைச்சு பயப்படுறீங்களா? இந்த வழிபாடுகளை கண்டிப்பா செய்யுங்க. நான் எப்போதும் சொல்லக்கூடியதுதான். நீங்க சிவனை வழிபாடு பண்றீங்க அப்படின்னா மாசில் வீணையும் மாலை மதியமும் அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகமும், வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் அப்படிங்கிற பதிகமும் பாராயணம் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க பயப்படவே தேவையில்லை. நாங்க அம்பாளை தாங்க தீவிரமா வழிபாடு பண்றோம் அப்படின்னா ரொம்ப உயர்ந்த அபிராமி அந்தாதிய பாராயணம் பண்ணுங்க. முருகனை தாங்க நாங்க வழிபாடு பண்றோம் அப்படின்னா நான் பல முறை சொல்லியிருக்கேன், நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் அப்படிங்கிறத தைரியமா படிங்க. நாங்க பெருமாளை கும்பிடுறவங்க அப்படின்னு சொன்னா நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க. எந்த கிரகத்துக்கும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்டமோ அந்த தெய்வத்தை உண்மையா அன்பா பக்தியோட வழிபட்டு ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்களை செஞ்சு, குறிப்பா அன்னதானம் செஞ்சு, சனீஸ்வர பகவானே என் வேலையை நான் சரியா செய்கிறேன், என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு அவர்கிட்டையும் சொல்லிட்டு இறைவன் மேல முழுமையான நம்பிக்கை வச்சு வழிபாடு பண்ணுங்க. எல்லாருக்கும் எல்லா காலமும் நல்ல காலமாகவே